உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர்கள் உணரும்படி. யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் யாராம் யாராம் உன்னதமானவர். உன்னதமானவர் என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அப்படின்னு சொன்னா முதன்மையானவர், மேலானவர், பெரியவர், தகுதியானவர் என்னென்னலாம் சொல்லலாம். அதை விட ஒரு மேலான ஒரு பதவி, ஒரு அதிகாரம் யாரிடத்திலையும் இல்லை. இந்த உன்னதமானவர் என்ற வார்த்தையை நீங்கள் உங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள விரும்புகிறேன். யார் உன்னதமானவர்? உன்னதம் அப்படின்னு சொல்லி சொன்னா மேன்மையான, உயர்ந்த, மதிப்புக்கும் கனத்துக்கும் உரிய, பரிசுத்தம் உள்ள, தகுதி உள்ள, தகுதியானவரை உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி. யார் அவரு? யார் அப்படிப்பட்ட கனத்துக்கு பாத்திரமான இருக்கிறவரு? யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொந்தம்? அவர் உங்களுடைய ஆண்டவர், நீங்கள் நம்பி இருக்கிற தேவன், நீங்கள் வழிபடுகிறவர், உங்களுடைய கர்த்தர். அந்த தேவன் தான் இந்த பூமி அனைத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் சாமி போல இருக்குது, நமக்கு மட்டும்தான் இருக்குது. எதை எழுதியிருக்கிறது? பூமி அனைத்துக்கும் அவர்தான் உன்னதமானவர், நேர்மையானவர். அப்படியானால் இந்த பூமி அனைத்திலும் இருக்கிற ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ளும்படியாக, உணராமல் இருக்கிறதுனால பிரச்சனை. அவர் தான் பெரியவர் என்று உணராமல் இருக்கிறதுனாலதான் சின்னவங்களை, சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கடவுளாக்கி அன்றைக்கு மனுஷன் வழிபட்டுக் கொண்டிருக்கிறான். கையின் கிரியைகளை, மனசுல தோன்றினவைகளை, தங்கள் கண்ணுக்கு புறப்பட்டவைகளை தெய்வங்களாக்கி இன்றைக்கு மனுஷன் வழிபட்டுக் கொண்டிருக்கிறான். யெகோவா என்கிற நாமமுடைய தேவன் தான் அகிலங்களுக்கும், அகில ஆகாயங்களுக்கும், வானத்துக்கும், பூமிக்கும், இனிவரும் உலகத்திற்கும், இனி இருந்த உலகத்திற்கும், இப்பொழுது இருக்கிற உலகத்திற்கும், அதுதான் நேற்றும் இன்றும் நாளைக்கும் மாறாதவராய் நித்தியம் உள்ளவராய் இருக்கிற தேவன். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மேலோட்டமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனத்தை வாசிங்க. தேவனே மௌனமாயிராதீங்க, அப்புறமா சும்மா இராதீங்க, பேசாமல் இராதீங்க. மூணு வார்த்தைகளை யார் சொல்றது? யார் எழுதுறது? ஆசாப் என்கிறவர், தாவீதுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஆசாப் என்கிறவர் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இன்னும் பொறுத்து கொண்டு சும்மா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க, ஏன் அப்படியே சைலண்டா இருக்கிறீங்க, பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? என்ன இது வந்து ஒரு ஜெபம் எழுதுகிறார்ல, இது வந்து ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை எழுதி இருக்கிறார். இது வந்து ஒரு ஜெபம். ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய குமுறல்களை, தன்னுடைய வேதனையை முறையிடுகிற ஒரு ஜெபம் இது. ஆண்டவர்கிட்ட தேவனே அப்படின்னு ஆரம்பிச்சு, நீங்க மௌனமா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன காரணம்? அடுத்த வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உம்முடைய சத்துருக்கள், இரண்டாவது வசனம் சொல்றது, உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் என்ன பண்றாங்க? தலையெடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு விரோதமானவர்கள் இந்த பூமியில எழும்பி கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அவர்களை கண்டிக்கும்படியாக, அவர்களை தண்டிக்கும்படியாக, அவர்களுக்கு எதிராக போரிடும்படியாக நீர் எழுந்திருங்க, சும்மா இருக்காதீங்க. அந்த ரெண்டு வசனத்திலேயே அதனுடைய அர்த்தம் பொறுமை முடிஞ்சு. பின்னர் இருக்கிற வசனங்கள் எல்லாம் அதே கருத்தை வலியுறுத்துகிறது. அதைத்தான் இங்க பாக்குறோம். 15வது வசனத்துல வாசிக்கிறோம். 15வது வசனம், 16வது வசனத்துல, கர்த்தாவே அவர்கள்
தேடும்படிக்கு. யார் உம்முடைய நாமத்தை தேடும்படிக்கு? உம்மை அறியாதவர்களும் உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு. இடையில இருக்கிற வசனத்தில எல்லாம் அவங்களை தண்டியுங்க, அவங்களை கட்டுப்படுத்துங்க, அவங்களை சந்தியுங்க, நீர் யார் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு இந்த 16வது வசனத்துல சொல்றாரு, உம்முடைய நாமத்தை அவர்கள் தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை என்ன பண்ணுங்க? அவமானத்தாலே மூடுங்க. அவளை எப்படியாவது அவமானப்படுத்தினீங்கன்னா தான் நீங்க தான் இந்த அகில உலகங்களுக்கும் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களுடைய நாமத்துக்காக எவ்வளவு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் நீர் மௌனமாய் இருக்கிறீரே என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி எழுதுகிறார். அதுக்கப்புறமா இருக்கிற வசனம் தான், யெகோவா என்கிற தேவரீர் அகில உலகங்களுக்கும் தேவரீர் தலைமுறைகளுக்கும் எல்லா தேசங்களில் இருக்கிற ஜனங்களுக்கும் நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் என்று பதிவு செய்கிறார். அப்படியான பார்த்தோம்னா வெட்கம், நாணம், பயம் அல்லது தாழ்வு வருகிறது என்று சொன்னால் கர்த்தரை அறியாமல் இருக்கிற போது நம் வாழ்க்கையில் வருகிறது. 16வது வசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்கிறது? அவர்கள் உண்மை அறியும்படிக்கு, அவர்கள் உம்மிடத்திலே வரும்படிக்கு, அவர்கள் உண்மை தேடும்படிக்கு அவர்களை என்ன பண்ணுங்க? வெட்கத்தாலே மூடுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இது பிரஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற யாருக்கானாலும் இந்த வசனம் சொல்கிறோம். நாம் ஆண்டவரை அறியாமல் அல்லது ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமல், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது இந்த வெட்கம் நம்முடைய முகத்தை மூடுகிறதா இருக்கும். அதனால இது மற்றவர்களுக்கு என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற விஷயம் என்னவென்றால், அது ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள உட்பட வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய அறிவை பெற்றிருக்க வேண்டும், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும். அதனாலதான் இந்த வசனத்தின் அடியில சொல்றாரு, அடியில அவர்கள் அறியும்படிக்கு அவர்களை என்ன பண்ணுங்க? வெட்கத்தாலே அவமானத்தாலே மூடுங்க. யார் அவமானப்படுவார்கள் என்றால் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் அவமானப்படுவார்கள். அவர்களை அவமானத்தாலே மூடுங்க. எப்பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அந்த தேசத்தின் பேர்களை எல்லாம் சொல்றாரு பாருங்க. என்னென்ன பேர்லாம் சொல்றாரு பாருங்க. ஏதோமியர், இஸ்மவேலர், பாருங்க 5வது வசனம், மோவாபியர், ஆகாரியர், கேபாலர், அம்மோனியர், அமலேக்கியர், தீருவின் குடிகள், பெலிஸ்தியர், இவங்களெல்லாம் என்ன பண்றாங்களா பாருங்க, ஏக மனதாய் நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்களாம். ஒப்பந்தம் என்றால் அக்ரிமெண்ட். ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எப்படியாகிலும் நாம் என்ன பண்ணணும்? செயல்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக எப்பொழுதும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக ஒரு ஜனக்கூட்டம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, பிசாசானவனுக்கு கொஞ்ச காலமே கொடுக்கப்பட்டது என்று அறிந்து அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாயிரம் பாவத்தில் விழத்தழுவதும் சாபத்தில் விழத்தழுவதும் பின்மாற்றத்தை அவர்களுக்கு கொடுப்பதும் அவனுடைய வேலையை தீவிரமாய் செய்வதுமாய் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டிலே எழுதி இருக்கிறது இந்த வசனம். புதிய ஏற்பாட்டில் கொஞ்ச காலம் மாத்திரமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று அறிந்து பிசாசுக்கு அவன் வேகமாய் நரகாக்கிற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நரகத்திற்கென்று அவனுக்கு ஒரு கூட்ட ஜனங்களை அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதேதான் வசனம் இது. கர்த்தருக்கு விரோதமாக என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்படி யோதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாயரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும் ஏகமனமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் சொல்லி கூட சொல்லல, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சொல்லி கூட சொல்லல, உமக்கு விரோதமாய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய ஊழியங்கள் எங்கெங்கு நடக்கிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் கர்த்தரை வைராகியத்தோடு தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தருடைய அன்பிலிருந்து, கர்த்தருடைய பரிசுத்தத்திலிருந்து திசை திருப்புவதுதான் இந்த கூட்டத்தாருடைய வேலையாய் இருக்கிறது. அப்போ நம்ம கவனம் கொள்ள வேண்டும், நம்ம ஜாக்கிரதை கொள்ள வேண்டும். அதற்கு
அதற்காக இங்கே ஆசா வந்து எப்படி செபிக்கிறார் தேவனுடைய சமூகத்தில், அப்படி நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய எதிராளிகளுக்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, நம்ம மேலே இருக்கிற சுமைகள் லகுவாக வேண்டும் என்பதற்காக, நமக்கு விரோதமாக எழுப்புகிற தடைகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதனுடைய அர்த்தம் தான் இந்த ஆசாவின் சங்கீதம். இந்த ஆசா எழுதுகிறார், தேவனிடத்தில் போராடுகிறார். அந்த ஜெபம் இந்த 83வது சங்கீதம். அந்த தமிழ் வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.